நானும் காலையில இருந்து சித்ராவை தேடிட்டு தான் இருக்கேன். ஜெயந்தியை கேட்டா அங்க இருக்கா இங்க இருக்கான்னு சொல்றா. அக்கா ஜெயந்தி ஐயோ காக்கா நில்லுங்க வேலை இருக்கு கைத வந்துறேன். நீ மட்டும் தான் சித்ரா பாத்தியா? ஐயோ நானும் ரொம்ப நேரமா சித்ராவை பார்க்கல. அப்படி அவ என்னதான் பண்ணிட்டு இருக்கா? எல்லாரும் ரெடி ஆயிட்டல, அவ மட்டும் வரல. அப்படி எங்க இருக்கா சொல்லு. ஆஹா தனித்தனியா எல்லாரையும் சமாளிச்சு நேரத்தை ஓட்டிட்டு இருந்துட்டேன். இப்ப குடும்பமே ஒண்ணு கூடிட்டாங்களே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அம்மா மாரியாத்தா முப்பாத்தா காளியாத்தா என்ன காப்பாத்துமா. ஜெயந்தி நான் கேட்டுட்டே இருக்கேன், என்ன யோசிச்சுட்டு இருக்க? அடுப்புல பால் வச்சுட்டு அது கொதிக்குது, நான் அப்புறமா வந்து பேசுறேன். என்னங்க மாமா? இல்ல அப்பா வந்துருப்பாருல்ல? ஆமா வந்துருப்பாரு. இப்ப போனா மாட்டிக்குவோமே, துவைச்சு எடுத்துருவாரு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப உங்ககிட்ட அப்பா எங்க போனீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவேன்? பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன்னு சொல்லுவேன். ஐயோ அப்படி சொன்னா ரெண்டு பேரும் மாட்டிப்போம். எதுக்கு? ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் போன விஷயம் அப்பாக்கு தெரியாது. நான் நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். நம்ம குடும்பத்துல பொம்பளை பிள்ளைங்க பியூட்டி பார்லர் போனதெல்லாம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. எப்படிடா சித்ரா மட்டும் போறான்னு யோசிச்சா இப்பதான் புரியுது. இன்னைக்கு இருக்கு சிக்குனடி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டா எதையாவது சொல்லி சமாளிச்சிருவேன். ஆனா ஒன்ன கேட்டா நீ என்ன பண்ணுவ? ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி தரங்க. எதுக்கு? ஐயோ நீங்க கண்ணை மூடுங்க. மூடியாச்சு. என்னடா அது? என்ன நடக்குது இங்க? ஒண்ணுமே புரியல. ஜெயந்தி ஆளுக்கு சித்ரா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்ல போறியா இல்லையா? மாமா சித்ரா மாமா, சித்ரா மாமா. ஏண்டா தேடி பார்த்தேன். தேடினேன். ஏய் சித்ரா, காலையில இருந்து எங்கடி போயிருந்த? வீடு முழுக்க தேடிட்டேன். எங்க இருந்த நீ? இல்லம்மா, உடம்புக்கு கொஞ்சம் முடியலம்மா, அதான் தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன். இந்த வீட்டுல எதுவா இருந்தாலும் உன்கிட்ட நானும் என்கிட்ட நீயும் ஷேர் பண்ணிட்டான்னு உன்கிட்ட சொல்லி தானே இருக்கேன். நான் உன்னை என் பொண்ணா மட்டுமா பாக்குறேன்? உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகுறேன். ஆனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்க. சித்தி அதான் முடிஞ்சு போச்சே. முடிஞ்சு போச்சா? ஒருவேளை நீ மாட்டி இருந்தாலோ இல்ல வெளியில போன இடத்துல உனக்கு ஏதாவது ஆயிருந்தாலோ நான் என்ன பண்ணுவேன்? சரி, நான் பண்ணது தப்புதான். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க. என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு எக்ஸாமுக்கு படிச்சேன். இந்த எக்ஸாம் தான் என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். படிச்சு எதையாவது பெருசா சாதிக்கணும்னு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை எப்படி என்னால விட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க? அம்மா தான் என்ன புரிஞ்சுக்கல. நீங்களாவது என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்படி பண்றீங்களே சித்தி. கண்ண தரிச்சுக்கோ. ஒருவேளை நீ எக்ஸாம் எழுத போன விஷயம் இந்த வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சிருந்தா என்ன திருஷ்டி பூசணிக்கா மாதிரி நடுரோட்ல போட்டு உடைச்சிருப்பாங்க. ஐயோ, அந்த பயத்துல தாண்டி நான் உங்களுக்கு எது சொல்லிட்டேன். அப்போ என் மேல எந்த கோவமும் இல்லைல்ல? சிச்சி இல்லடி என் சித்திரக்குட்டி. ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்னொரு தடவை செஞ்சு எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிடாத. ஓகே சித்தி, அடுத்த தடவை போறப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். கொழுப்பு தானே உனக்கு. சித்ரா, ஆனாலும் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதெல்லாம் தனியா பண்றதுக்கும் ஒரு தில்லு வேணும். நான் எங்க தனியா பண்ணேன்? இந்து அக்கா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. யாரு? அந்த தேவதையா? ஓ, அப்ப அந்த தேவதையோட ஹெல்ப்ல தான் நீ எக்ஸாம் எழுதினியா? ஆமா, இந்து அக்கா தான் கூட்டிட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சு அவங்களே கொண்டு வந்து விட்டாங்க. ஒரு பொண்ணு எப்படி எல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு அதான் சரியான உதாரணம். பைக் டாக்ஸி ஓட்டி வீட்டை பாத்துக்கிறதோட மட்டும் இல்லாம இப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் நான் உடனே ஓடி வந்து நிக்கிறா பாரு. அதனாலதான் அவ தேவதை.
மேடம்க்கு ஊர்ல இருக்க எல்லாரையும் தெரியும். ஆனா என் வீட்டுக்கு மட்டும் ரூட் தெரியாது. ஏய், காலையில இருந்து டெலிவரி இருந்துச்சு. அதான் மாப்பிள்ளை வரதுக்கு முன்னாடி வந்துட்டல. அப்புறம் என்ன? நீ என்ன பார்க்க வந்தியா இல்ல மாப்பிள்ளைய பார்க்க வந்தியா? என் ஃப்ரெண்டையும் என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையையும். என்ன ரெடியா? இதோ இப்ப முடிஞ்சிருமா? சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. மாப்பிள்ளை வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? அப்படியா? சரி சரி. மாப்பிள்ளை கிளம்பிட்டாரா? என்னது இது? வெக்கப்படுற? இவளுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து மாப்பிள்ளை போட்டோ அனுப்பியிருந்தாங்க. அது வந்த நேரத்துல இருந்து போன்ல இருக்க போட்டோவை பார்த்து பல்ல பல்ல காமிச்சு வெக்கப்பட்டுட்டு இருக்கா. வெக்கம். எங்க மாப்பிள்ளை போட்டோ காட்டு. இந்தா, இந்த போன்ல தான் இருக்கு போட்டோ. ஏய், அதெல்லாம் முடியாது. முடியாது, தர முடியாது. அட, குடு. குடுறல. குடுடி. வெக்கப்படுறியா நீ? என்னம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்துல இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா. ஏய், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல. நீ ஒண்ணும் காட்ட வேணாம். அவரே வந்துட்டாரு. நான் நேர்ல பாத்துக்கிறேன். சரி. வணக்கம். ரெடி ஆயிட்டீங்களா? அவங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்கம்மா. ரெடி ஆகி முடிச்சாச்சு. சரி, கிச்சன்ல உங்களுக்கு குடுக்கறதுக்கு காஃபி டீ எல்லாம் ரெடியா இருக்கா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா. நீங்க போய் வந்தா சரி, சீக்கிரம் வந்துடுங்க. சரிங்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க. இரு, நான் வந்துடுறேன்.